ஓகே. ஸோ முதல் கோவில் வந்து பேரூர் பத்தி. பட் அதுக்கு முன்னாடி சேட்ல வந்து அனிதா மேடம் ஒரு சேட் அனுப்பியிருக்காங்க. Should I talk about Shivalaya Otam in Kanyakumari district? Only 1 minute time. நான் இன்னும் பார்க்கல சேட்ட, நான் ஆன்சர். சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பேரூர் பத்தி, பட்டீஸ்வரர். ஸோ பேரூர் பத்தி பேர் சொல்லியிருக்கீங்க, பேரூர் பட்டீஸ்வரர். அது பேரே வந்து மேல சிதம்பரம்னு சொல்லுவாங்க. மேல சிதம்பரம் இட் இஸ் ஓல்டர் தேன் தி எக்ஸிஸ்டிங் சிதம்பரம் கோயில் இருக்கு இல்லையா, பஞ்சபூதங்கள சிதம்பரம் கோயிலோட பழையது. அந்த பட்டீஸ்வரர் கோயிலுக்கு வந்து 5 முக்கியமான விஷயம் இருக்கு. என்ன வந்து யாரு நம்ம கண்ணகி மேடம் மாதிரி ஃபிளவரியாலாம் பேசணும் எதிர்பார்க்காதீங்க. எனக்கு தெரிஞ்ச பாஷையில தான் நான் பேச போறேன், ஈஸியா புரியுற மாதிரி. ஸோ அது 5 விஷயங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இரவா பனை, த பாம் ட்ரீ தட் நெவர் டைஸ், தட் வில் நெவர் டை. சாதாரணமா பனைமரம் வந்து 120 வருஷம் தான் வாழும். ஸோ இங்க ஒரு பனைமரம் இருக்கு, அதை நான் பார்த்தது இல்லை. அது வந்து பட் இருக்கு இரவா பனை. அப்புறம் என்னது பிறவா புலி, அது வந்து மெயின் ரோட்லயே இருக்கு. நீங்க அந்த கோயிலுக்கு போகணும்னாலே மெயின் ரோட்லயே ஒரு மரம் ஒண்ணு இருக்கு, புளிய மரம். அந்த புளிய மரம் பேர் வந்து பிறவா புலி. அதோட விதைய வந்து நீங்க எங்க போய் எடுத்து வச்சு பார்த்தாலும், நிறைய இடத்துல ரிசர்ச்சும் பண்ணிருக்காங்க, முளைக்கவே முளைக்காது. ஸோ பிறவா புலி, இரவா பனை, புழுக்காசானம். புழுக்காசானம்னா நார்மலா மிருகங்கள்லாம் சாணி போட்டுச்சுன்னா இட் வில் ஸ்டார்ட் கெட்டிங் மேக்கர்ஸ். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் புழு வைக்க ஆரம்பிக்கும். அந்த ஏரியால வந்து புழுங்களே வைக்காது. அது ஒரு பர்டிகுலர் ஏரியா வரைக்கும் புழுவே வைக்காது. 4வது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஏரியா, அந்த பட்டீஸ்வரர் அந்த பேரூர் சுத்தி இறக்குறவங்க எல்லாருமே வந்து வலது காது வான் நோக்கி இருக்கும்னு அது ஒரு ஐதீகம். இறக்குறவங்க எல்லாருமே வந்து எல்லாரோட காது வந்து ரைட் காது வந்து சிவனை நோக்கி இருக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம். 5வது வந்து அங்க அந்த அஸ்தியை கரைச்சிங்கன்னா, அந்த மகாலய அமாவாசையை வந்து இந்த பிண்டெல்லாம் கரைக்கிறாங்க, இந்த காசி வாரணாசியில, அதுக்கு இணையா இந்த பொய்கையார நொய்யலார கருதுறாங்க. இதுல கலந்தா 186 நாளும் அதுலயும் கிட்டத்தட்ட கல்லாயிரும் அப்படின்றது ஒரு ஐதீகம். இது 5 தான் அவர் வந்து ரொம்ப முக்கியமானது. ஆனா இப்ப இருக்கிற கோயில் வந்து சமீபம்னா கொஞ்சம் சில ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடிதான் பழைய கோயில் இருக்கு. அதோட மூலவர் வந்து அரசம்பலவாணர் மூலவர். அது பக்கத்திலேயே வந்து அம்மன் இருக்காங்க. ஐ திங்க் அகிலாண்டேஸ்வரி நினைக்கிறேன். இங்க வந்து பட்டீஸ்வரர் பிளஸ் பச்சையம்மன், இவங்க 2 பேர் தான் மெயினான சுவாமிகள். பிளஸ் அதுக்கு வந்து நிறைய இப்போ மேடமோட ஃபேவரட் கோயிலோட இது இருக்கு இல்லையா, என்னது திருவாலங்காடு. அங்க இருக்கிற அந்த அம்மனோட சிலை, சிவனோட சிலை எல்லாம் இங்க அந்த பிரகாரத்துல மேல சிதம்பரம் அங்க வந்து ஒரு நடராஜர் இருப்பார். அங்க பிரகாரத்துல அது இருக்கு, அது போனா பார்க்கலாம். இதுதான் எனக்கு தெரிஞ்ச பட்டீஸ்வரர் பத்தி. பட் ஹேவிங் செட் தட், இவங்க சொன்னாங்க இல்லையா நம்ம கண்ணகி மேடம் ஸ்ரீரங்கத்தை பத்தி. ஸ்ரீரங்கம் இது வந்து ஒரு அகாடமி, இது ஒரு என்ன சொல்றது, பொது இன்ஃபர்மேஷன் தான். உலகத்திலேயே வந்து the biggest functioning temple is Srirangam, which is about close to 148 acres. But the biggest temple by area is close to 168 acres, which is in Angkor Wat temple. அது வந்து இப்போ மியூசியமா இருக்கு. இதுதான் மேடம். நன்றி, வணக்கம். முதல் கோயில். தேங்க்யூ பாரி. இது பட்டீஸ்வரம் நீங்க சொல்றது துர்கை அம்மன் இருக்காங்களா, அந்த பட்டீஸ்வரம் எங்க? கும்பகோணம் பக்கத்துல? இல்ல, இது வந்து கோயம்புத்தூர்ல இருக்கு. ஈஷா யோகா போறாங்க இல்லையா, சிவா இதுக்கு வெள்ளியங்கிரி போறாங்க இல்லையா, ஆமா, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 8 கிலோமீட்டர் இது. இதை தாண்டிதான் வெள்ளியங்கிரிக்கு போகணும், ஈஷா மாயத்துக்கு போகணும். ஓகே, இப்ப நீங்க சொன்ன இந்த கோவிலை தாண்டி தான் போகணுமா? இந்த கோவிலை தாண்டி தான் போகணும். ஓகே, ஓகே. அந்த 5 விஷயம் என்னன்னு மறுபடியும் ரிப்பீட் பண்ணுங்க பாக்கலாம். அந்த 5 விஷயம் என்னன்னு ரிப்பீட் பண்ணுங்க. ஓகே. இரவா பனை, the palm tree that never dies. Okay. பிறவா புலி, the tamarind seed which will never grow anywhere. என்ன நீங்க கல்ச்சர் பண்ணாலும்
மூணாவது வந்து புலுக்காசானம். The tongue of all this cattle does not create maggots. அந்த புழு வைக்காது. நாலாவது வந்து அங்க இறக்குறவங்க வந்து the people who die வடலு காது வான் நோக்கி இருக்கும். அவங்க இறக்குறவங்க வந்து ரைட் காது வந்து வான் நோக்கி இருக்குன்றது ஒரு ஐதீகம். அந்த அசரீரி கேட்டே இருக்கும். அஞ்சாவது வந்து the people's ashes அங்க கலந்தா it becomes stone. 186 நாள்ல கல்லாகிற ஒரு ஐதீகம். நொய்யல் ஆத்துல கலந்தா. இதுதான். ஓகே, வெரி இன்ட்ரெஸ்டிங். நான் இன்னும் போனது இல்ல, இனிமே தான் போகணும். சோ என்னுடைய லிஸ்ட்ல இந்த கோவில் இப்ப ஆட் ஆயிடும். Thank you so much for this information. பக்கத்துல வெள்ளியங்கிரி தான் இருக்கு, நீங்க can go and come. ஷூர். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே டக்குன்னு கோயம்புத்தூர்னு உடனே ஈஷா அப்படின்னு போது டக்குன்னு அது அப்படிதான் நமக்கு தோணுது. ஏன்னா நிறைய பேர் அதை பத்தி பேசியிருப்போம். பட் இது மாதிரி இது பாடல் பெற்ற ஸ்தலமா? ஆமா, ரொம்ப பாடல். இன்னொன்னு வந்து வெள்ளியங்கிரி அதாவது தென்னாட்டுடைய சிவனே போற்றின்றல, அதுல வெள்ளியங்கிரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸ். இந்த பீரியட்ல தான் விடுவாங்க. அதான் ஃபாரஸ்டர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி, விமன் ஆர் நாட் அலோ ஜெனரலி. பகல்ல போயிட்டு அன்னைக்கே இறங்கிடுறேன். ஏன்னா அது வந்து ஃபுல்லா இட் இஸ் டென்ஸ் ஃபாரஸ்ட். ஸோ வெள்ளியங்கிரி சாமி கீழே மலை அடிவாரத்துல சாமி இருக்காரு. அவரை பார்த்துட்டு அப்புறம் மேலே ஏறி போனோம். இட்ஸ் லிட்டில் ஸ்டீப், பட் பீப்புள் கேன் கோ அண்ட் கம். ஆனா போயிட்டு ஒரே நாள்ல வர முடியும்னா they can go. Thank you, Pari.